ஆண் மயில் ராவணா பாடி மயில் ராவணன் சொல்ற அவர் அனுமதின்றாரு அவருக்கு அண்ணாவாக இருந்து அனுமதியாக இருக்க வேண்டும் என்றால் அனுமாருக்கு அனுமந்த தேவனுக்கு விஸ்வரூபம் இருக்கிறது. விஸ்வரூபம் எடுத்து காட்டினால் உண்மையாக வந்திரப்படும் அனுமந்த தேவன் என்று நான் முழுமனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்த பிறகு உனக்கு என்னமா கவலை? என் மகனாக விளையக்கூடிய நீலவாகனுக்கு நீலவாகனை சூளைக்காலுக்கு மலையிட வேண்டும் என்று கை கால் விலங்க விட்டு தலையெடுத்து வர வேண்டும் என்று எழுந்திருக்கிறார் என்னுடைய அண்ணன். அவ்வளவு பெற வேண்டுமா? அஞ்சாத தாயே யாருக்கு எந்த ஆபத்து நேரக்கூடாது. இத்தனை காலம் இல்லாத அனுமதி தேவன் இந்த தினத்திலே ஏழுக்காக என்னை தேடி வந்திருக்கின்றே சாமி. நான் குலகுலாக வழங்கக்கூடிய வால்பாட்டி கட்டினேன். வால்பாட்டிக்குள்ள ராம அரசுட வைத்தேன். என்ன செய்தா மயில்ராமனா சோழன் ராமலட்சுமணன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்து சென்று விட்டான். ஆனால் என்னுடைய அண்ணன் எடுத்து சென்று விட்டான். மயில்ராமனா சோழன் யார்? என்னுடைய அண்ணன் சாமி. அம்மா அவன் நான் மடிக்க வேண்டும். ஒரே நடிக்கிற சுடுமடிக்க வேண்டும் சாமி. என்னம்மா அண்ணனை கையே நான் பெற்றெடுத்த பிள்ளை கழுவேனா? இருவருமே இரண்டு கண்கள். இந்த கண்ணை குற்றுவேனா? இந்த கண்ணை குற்றுவேனா? சொல்வதை கேட்டா சரியாக நடக்கும். எப்படி சாமி? வயிற்று பிள்ளை வேணுமா? கயிற்று கணவன் வேணுமா? சாமி என்னுடைய அண்ணன் எனக்கு வேண்டும். நான் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு வேண்டும். உயிரோடு வேண்டும். உன்னோட கணவரே கொண்டுட்டான். அண்ணனும் வேண்டும். வயிற்று பிள்ளைதான் நாளை மறுநாள் அவருக்கு சாதமாக்கப்பட்ட ஒன்றும் அளிப்பான். என்ன கயிற்று கணவனாக்கப்பட்டவன் எதற்கு? அவர் போயிட்டாருப்பா. அவரா மாண்டு மறந்து விட்டார் அல்லவா? மாண்டு மறந்து விட்ட பிறகு வயிற்று இருப்பது வயிற்று பிள்ளை அவனாவது காப்பாற்ற வேண்டும். இல்லை அவன் அண்ணனை விட்டு வைத்தால் என் புலவராகப்பட்டவனும் அடிப்பான், உன்னையும் அடிப்பான். மகன் உயிர் வேண்டுமா வேண்டாமான்னு தெரிவிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அண்ணனாகப்பட்ட மயில்ராவணாசுரன் இருக்கின்றானே அவனை மடிப்பதற்கு யாராலுமே முடியவில்லை. அப்படி இருந்தாலும் கவலையாக நான் இருக்கின்றேன். ஒருத்தர் எடுத்து சென்று அந்த நாட்டில் விட்டு விடு. அதன் பிறகு நான் பார்க்கின்றேன். என்னை தராசு இட்டு என்னை வழிகொண்டு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் மலர்கள். அதனாலே கவலையாக சென்று இந்த ஜலத்தில் அமர்ந்து விட்டார். அந்த தராசில் வைத்து அளந்து பார்த்தால் எடை அதிகமா இருக்கிறது. அண்ணன் மயில் அவன் தெரிந்து கொள்வானே சாமி. பிறகு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன்மா. அப்படி ஆகிட்டு சாமி. பாருங்கள் சாமி. அந்த அழகெல்லாம்
ஏய் அதை கிடந்தவர்களே விதமாக இப்படி என்ன ஆயுதனுடைய மனைவி ஆதித்யவர் நம்மளை சபநாடி வருவதை காண்பு